அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கும்போது ஒருத்தங்களோட பொறுப்பை மட்டும் எப்படி இன்னொருத்தங்க எடுத்துப்பாங்க? நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசக்கூடாது அண்ணி. என்ன பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க பையன் மாதிரின்னு எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கீங்க. அப்படிப்பட்ட எனக்கு லாஸ் வந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? நீங்க அம்மா வரதா எப்படியா பண்ணிருப்பீங்க? நம்ம அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீதானக்கா என்ன பாத்துக்கிட்ட. எனக்கு கஷ்டம் வந்தா பாத்துக்க மாட்டியா? என்ன நடந்தாலும் நாங்க உங்க கூட தானே இருக்கோம் மாமா. இப்ப எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னா எப்படி? என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் தேவியானி? முடிவெல்லாம் லக்ஷ்மி இதுதான். என்னால மட்டும் என்ன பண்ண முடியும் மாமா? லாயர் சார், நீங்களே சொல்லுங்க. ஒரு தடவை சொத்தை பிரிச்சுக்கிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சொத்தை கேட்க முடியுமா? அந்த உரிமை இருக்கா? அது அப்படி கேட்க கூடாது மேடம். அந்த உரிமை இருக்காது. கேட்டீங்களா? உங்க சொத்தை வேணும்னா வாங்கிட்டு போங்க, நாங்க இப்பவே பிரிச்சு கொடுத்துறோம். ஆனா நஷ்டம் வந்துருச்சு, கஷ்டமாயிடுச்சுன்னு மறுபடியும் எங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்க பொறுப்பேத்துக்க முடியாது. அப்படின்னு எல்லாரும் சைன் பண்ணுங்க. இல்ல, நான் சைன் பண்ண மாட்டேன் அண்ணி. இவங்களும் சைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க ஒத்துக்க மாட்டோம். நம்ம கஷ்டத்துல இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அந்த பேப்பரை கிழிங்க அத்தை. என்ன இது இப்படி எல்லாம் நடக்குது? இவங்க என்ன பைத்தியமா? எப்பவோ நடக்க போறதுக்கு இப்பவே பயந்துட்டு இருக்காங்க. அப்ப இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பங்கு சொத்து வேணுமா வேணாமா? எங்களுக்கு சொத்து வேணும் அண்ணி. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ்னா அது ஏதோ கம்பெனியோ ஃபேக்டரியோ இல்லையாடா. அது எப்படி கொடுக்க முடியும்? அப்ப ஏதோ ஒரு கம்பெனியோ இல்ல ஃபேக்டரியோ எனக்கு கொடுங்க. அதை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பாதிச்சுக்கிறேன்.